சென்னையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 40 சவரன் கொள்ளை போன வழக்கறிஞர் வீட்டு வாசலில் மீண்டும் ஏடிஎம் உபகரண பெட்டியை வைத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வகுமார் இவரது வீட்டு வாசலில் ஏடிஎம் மெஷினில் பணம் நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படும் பெட்டி ஒன்று இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு செல்வகுமார் தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற திருவொற்றியூர் போலீசார் ஏடிஎம் மெஷினில் பணம் நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படும் கரன்சி நோட்டுகளை வைக்கும் பெட்டியை கைப்பற்றினர். ஏடிஎம் மெஷினில் பயன்படுத்தப்படும் உபகரண பெட்டி எப்படி மர்ம நபர்களுக்கு கிடைத்தது? எங்கேயாவது ஏடிஎம் மெஷினை உடைத்து எடுத்தார்களா? யார் இந்த பெட்டியை கொண்டு வந்தார்கள்? எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்பது குறித்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இதே வழக்கறிஞர் வீட்டில் 40 சவரன் நகையை கொள்ளையடித்து அவரது வீட்டிலேயே புதைத்து வைத்தது கண்டறியப்பட்ட நிலையில் மீண்டும் அவரது வீட்டு வாசலில் ஏடிஎம் மெஷினில் பயன்படுத்தப்படும் பெட்டி வைக்கப்பட்டிருப்பது குறித்து திருவொற்றியூர் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்த நிலையில் இந்த சம்பவத்தில் குற்றவாளியை பிடிக்க அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். வழக்கறிஞரை சிக்க வைக்க வேண்டுமென்றே யாரும் திட்டமிட்டு இதை செய்கிறார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.